தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை வீட்டை விட்டுட்டு போயஸ் கார்டன்ல இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய வீட்டை வாங்க இருக்கிறதா ரொம்பவே ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கு. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பல கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை விலை பேசி இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை வாங்கி குடியேற இருக்கிறதாகவும் ரொம்பவே ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு சாதாரண அரசு ஊழியர் போல காலையில 9:30 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வந்துட்டு அதன் பிறகு மாலை 5 மணிக்கு மேலதான் திரும்பவும் வீட்டுக்கு போறாரு. இதுல மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது முதல்வர் விஜய் அவர்களுக்கு நீலாங்கரையில தான் சொந்த வீடு இருக்கு. அவருடைய சொந்த வீட்டுல இருந்து தலைமைச் செயலகம் வரதுக்கு சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இதுல மிகப்பெரிய சிரமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் போகும்போது பீக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக கூட்ட நெரிசல் மிகுந்த நேரங்களா இருந்துட்டு இருக்கு. பள்ளி கல்லூரி வேலைக்கு போறவங்கன்னு பரபரப்பா இருக்கிற நேரத்துல தான் விஜய் அவர்களுடைய வாகனங்களும் போயிட்டு இருக்கு. இதுல முதல்வர் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம் போகும்போது மற்ற அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம நீலாங்கரையில இருந்து தலைமைச் செயலகம் வரையும் அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பும் தேவைப்படுது. இதை விட முக்கியமா முதல்வர் அவர்களுடைய வாகனம் மட்டும் இல்லாம பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள்ல இருந்து பல்வேறு வாகனங்கள் விஜய் அவர்களுடைய பாதுகாப்புக்கு போகுது. இதற்காக அதிகமான எரிபொருள் செலவு ஆகிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கிறதுனால ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் பக்கத்திலே ஒரு வீடு வாங்க இருக்கிறதா சொல்லப்பட்டது. அந்த வகையில தான் இப்போ தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ரொம்ப ஆசையா கட்டிய வேதா இல்லத்தை தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வேதா இல்லத்துடைய தற்போதைய உரிமையாளரும் ஜெயலலிதா அவங்களுடைய அண்ணன் பொண்ணான தீபா அவங்க கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் விலை பேசி இப்ப வாங்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய இந்த வேதா இல்லத்தை கூடிய சீக்கிரம் வாங்கி விஜய் அவர்கள் குடியேற இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே போயஸ் கார்டன்ல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தனுஷ், சந்தானம், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனான்னு பல முக்கிய புள்ளிகளுடைய வீடு இருந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்போ மிகப்பெரிய விஐபி ஏரியாவான போயஸ் கார்டன்ல முதல்வர் விஜய் அவர்களும் கூடிய சீக்கிரம் குடியேற இருக்கிறது பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பல்வேறு முன்னாள் முதலமைச்சர்கள் வந்துட்டு தாவேகாவுல சேர்ந்துட்டாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வாழ்ந்த ரொம்ப சென்டிமெண்டான வேதா இல்லத்தை விஜய் அவர்கள் வாங்க இருக்கிறது பெரும் பேசும் பொருளாகி இருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில நீலாங்கரை வீட்டுல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு ஹெலிகாப்டர் மூலியமா வந்துட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டது. ஆனா அதுக்கு இடவசதி சாத்தியம் இல்லாதனால அந்த ஒரு முடிவு கைவிடப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.